Hi guys, welcome back to another video. 2018ல ஒரு சவுத் கொரியன் கிரைம் ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மூவியா ரிலீஸ் ஆன தி சேசர் அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படம் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours ரன் ஆகுது. படத்தோட கதை அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்டா இருந்தாரு. பட் அவர் வந்து இந்த கூட்டி கொடுக்குற மாமா வேலை பார்க்கறதுக்காக அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட் வேலையை விட்டுட்டு இந்த மாமா வேலையை அவரோட ஃபுல் டைம் ஜாபா பண்ணிட்டு இருக்காரு. இவரு யார் யாரெல்லாம் வந்து இந்த தொழில பண்றாரோ அந்த பெண்கள் எல்லாம் கடத்தி கொண்டு போய் ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் யாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹீரோ தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடும்போது ஒரு சைக்கோவை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் தான் கொலைகார் அப்படின்னு அவனை போலீஸ்லயும் ஒப்படைச்சிடறான். அவன் நான் தான் கொலை செய்தவன் அப்படின்னு ஒத்துக்கிறான் அந்த சைக்கோ. பட் அதுக்கான எவிடன்ஸ் கரெக்டானது இல்லை. அதே சமயம் அவன் கூட அன்னைக்கு நைட்டு போன பொண்ணை கொலை பண்ணும் பொழுதுதான் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சான். இப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத போலீஸும் நம்ம ஹீரோவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில இந்த சைக்கோ என்ன ஆனால் அந்த பொண்ணு இறந்து போச்சா இல்லையா, ஸோ இதோட கிளைமேக்ஸ் எப்படி எல்லாம் கொண்டு போனாங்க அப்படிங்கிறதா இந்த சேசர் அப்படிங்கிற படத்தோட கதை. தி சேசர் அப்படிங்கிறதுக்கு மாதிரி டைட்டில் இருக்கிறது மாதிரி படத்துல ஒரு நிமிஷம் கூட அமைதியாவே இருக்காது. பரபரப்பா ஓடிக்கிட்டே இருப்பாரு நம்ம ஹீரோ. அதுதான் சேசர். இந்த சைக்கோ யாரு ஏன் கொலை பண்றான் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு ரிவீல் பண்ற இடம் வந்து பெருசா கூஸ் பம்ஸா இல்லாட்டியும் ஒரு கதை இருக்கு. இவன் தான் நம்ம சைக்கோ அப்படின்னு நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. இதை மிஞ்சி இந்த படத்துல அப்படி என்ன பெருசா வந்து சஸ்பென்ஸா வைக்க போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி நமக்கு இருந்தாலும் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்த எவ்வளவு அழகா சுவாரஸ்யமா நமக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு பெர்ஃபெக்டா இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹீரோ ஒரு டிடெக்டிவா இருந்து இந்த வேலைக்கு வந்தவர் அப்படின்றபடியா அவரோட மூமெண்ட் எல்லாமே போலீஸ் கேப்ச் மாதிரியே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருக்கும். திடீர்னு கோவப்பட்டு சாகுற அளவுக்கு அடிக்கிற காட்சிகளாகட்டும், தான் என்னதான் தப்பான வேலை செஞ்சாலும் அதை ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் அதை வந்து ரொம்ப டீசென்டபிளாவும் செய்யறவரு, தங்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு மனுஷன். பட் அதே சமயம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். இவனோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரே டைம்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே ஹீரோ ஒரு ஒரு காட்சியிலையும் வந்து அண்ட் பெர்ஃபெக்டா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அண்ட் படத்துல நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஓடிட்டே இருக்கும், என்னதான் அந்த படத்துல நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தை 2 மணி நேரம் நமக்கு அமைதியா உட்கார்ந்து பார்க்க வைக்குது. வழக்கமா சைனீஸ் அண்ட் கொரியன் அண்ட் சவுத் கொரியன் படங்கள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமான கதையா இருந்தாலும் திரைக்கதை ரொம்ப ஸ்லோவா தான் நகரும். அண்ட் வழக்கம் போல இதுவும் அப்படியே தான் நகருது. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சி ஒரு சென்டிமெண்டோட இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அதே சமயம் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு ஃபைட் ஷோவும் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வரும். இது எல்லாமே பார்க்கும் பொழுது நமக்கு தோன்ற ஒரு விஷயம்தான், இங்க தப்பான தொழிலோ கரெக்டான தொழிலோ உங்க மனசாட்சிக்கு எது தொழில் சரி நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு படுதோ அந்த தொழிலை நீங்க நியாயமா பண்ணினீங்க அப்படின்னா அது உங்க மனசாட்சி அதை ஏத்துக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சுத்தி வளைச்சு ஒரு சைக்கோபேத் ஒரு மிஸ்டரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரோட இந்த படத்தை நமக்கு பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல அடல் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. பட் ஆனா ப்ரூட்டலான காட்சிகள் படம் பூரா இருக்கு அப்படின்னபடியா நீங்க குட்டி குழந்தையா குட்டி குஞ்சானா இருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்காதுங்க. ஒரு 16+ இருந்தீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த படம் வந்து தமிழ் டப்ல அவைலபிளா இந்த படம் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே தெரியும். இல்ல அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல போய் பாருங்க, இந்த படம் அங்கேயே இருக்கும். நீங்க ஸ்ட்ரைட்டா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சைக்கோபேத் ஒரு மிஸ்டரி படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த சேசர் படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அந்த 2 hours வந்து ரொம்ப ஒர்த்தபுளா தான் இருந்துச்சு. அண்ட் எங்கேயுமே எனக்கு வந்து போரோ இல்லை ஒரு கடுப்பாறு மாதிரி சீன்கள் எதுவுமே வரல. ஸோ ஒரு சுவாரஸ்யமான படம் பாக்குறவங்க அப்படின்னா இந்த படம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.